இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை எத்தனை அருமையாய் சந்திக்கிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை படிக்கும்படியாக நாம் 147ஆம் சங்கீதத்தில் உள்ள 9வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். நானே வாசிக்கிறேன். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பாருங்க எத்தனை நல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா மிருக ஜீவராசிகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ரெண்டை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக 104வது சங்கீதத்தில் உள்ள 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று நாம் வாசிக்கிறோம். ஏதோ ஒரு வயதான சிங்கம் தன்னுடைய இயலாமையினாலே எங்கும் அங்கெங்கும் போக முடியாது என்கிற காரணத்தினாலே அவைகள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி திருவசனத்தில் நாம் வாசிக்க முடியாது. மாறாக இளம் சிங்கங்கள், அந்த வாலிப சிங்கங்கள் கூட தனக்கு பசி எடுக்கும் பொழுது அவைகள் தேவனை நோக்கி அவைகள் கூப்பிடக்கூடியதாக தேடக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு உயிரினத்தை குறித்து இதே சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 104வது சங்கீதத்தில் உள்ள 26ஆம் வசனம், அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். முதலாவது நாம் வாசித்தோம், காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் தனக்கு பசி எடுக்கும் போது தேவனை தேடுது. அதே போல கடலிலே வசிக்கக்கூடிய எல்லா உயிரினங்களை பார்க்கலும் மிகவும் பெரியவை என்று சொல்லக்கூடிய இந்த திமிங்கலம் பாருங்க, தனக்கு பசி எடுக்கும் பொழுது அவைகள் தேவனை நோக்கி அவைகளும் தேடக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நம்ம கவனிக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே அவைகள் ஆகாரத்தை தரக்கூடிய தேவனை நோக்கி அங்கே காத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே நாம் வாசித்த அந்த திருவசனத்துக்கு மீண்டுமாக திரும்பும் பொழுது 147 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்க, 66 புஸ்தகத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த சங்கீத புஸ்தகம் தான் பெரிய புஸ்தகம் என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த பெரிய புஸ்தகத்துல ஒரு சிறிய சத்தமாக இந்த காக்கை குஞ்சுகளுடைய சத்தம் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பாருங்க, இந்த கூப்பிடக்கூடிய காக்கை குஞ்சுகளுடைய சத்தத்தையும் கூட அவர் கவனிக்கிறாருங்க. அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதையெல்லாம் இந்த 147ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்க முடிகிறது. அவர் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார், அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்பதை இந்த 147ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி அநேக சங்கீத வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோங்க. அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும் கூட, அவர் எவ்வளவு வேலை பளுவின் மத்தியிலே எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கூட, ஒரு காக்கை குஞ்சு கூப்பிடும் பொழுது அதனுடைய சத்தத்தையும் கூட அவர் கவனிக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் எத்தனை கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம அநேக நேரங்களில் பாருங்களேன், இந்த காக்காவை குறித்து நம்ம அற்பமாக தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு முறை ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்துல இப்படியாக கேட்டானா, ஏன்டா காக்காலாம் கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்னானா, அதெல்லாம் எனக்கு தெரியாதரா அப்படின்ட்டு. உடனே கேள்வி கேட்டவரே பதில் சொன்னாராம், ஏன் கருப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அம்மா கருப்பா இருக்கு, அதனாலதான் இதுவும் கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. நாமெல்லாம் இந்த காக்காவை குறித்து தெரிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் அவ்வளவுதாங்க. ஆனால் இந்த காகத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான சிறப்பான காரியங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த காக்காவையும் சேவலையும் எடுத்துக்கிட்டு மனிதனை காலையில எழுப்பி விடுகிறதுல எது முதலாவது பங்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த காக்காவையும் அந்த ஒரு சேவலையும் ஒரு அடர்ந்த இருள் நிறைந்த ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்களாமா. அடைச்சி வச்சதுக்கு பிற்பாடாக காலையில விடிந்து வரக்கூடிய சமயத்துல இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிருச்சான். ஆனால் இந்த காகம் பாருங்க, அது விடிந்து வரக்கூடிய வேலையை அறிந்து அது தன்னுடைய சத்தத்தால் எழுப்பி அநேகரை எழுப்பி விடுகிறதை அது ஒரு ஆராய்ச்சியிலும் கூட நாங்க பார்த்துருக்காங்களாம். அப்ப பாருங்க, காகம் எவ்வளவு கூர்மையான ஒரு பறவையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, இந்த காக்காவுடைய இன்னும் மேலதிகமான சிறப்புகளை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது, இந்த காகம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிடைக்கிற சாப்பாடை தனியா சாப்பிடாதுங்க. மாறாக மற்ற காகங்களையும் கூட கூப்பிட்டு அந்த ஆகாரத்தை பகிர்ந்து அவைகள் சாப்பிடக்கூடிய ஒன்றுதான் இந்த காகம். அது மட்டுமல்ல, கற்புக்கு உதாரணமாக இந்த காகத்தையும் கூட சொல்றாங்க. அது தன்னுடைய ஜோடியை தவிர வேற ஜோடியோடு கூட
அது சேராதுங்களாம். அடுத்ததாக நாம் சிந்திக்கும் பொழுது இந்த காகம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இந்த காகம் இருக்கிறது என்று கூட சொல்றாங்க. பாருங்க, இந்த காகம் வந்து பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறதையும் கூட நாம் சிந்திக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த காகத்திற்கும் நம்முடைய கர்த்தருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதையும் கூட நம்ம பார்க்கிறோம். நாம் வாசித்த அந்த வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது காகம் கூப்பிடும் பொழுது நம்முடைய கர்த்தர் கேட்கிறாருங்க அந்த சத்தத்தை. அதே போல நம்முடைய கர்த்தர் கூப்பிடும் பொழுது இந்த காகம் கூட அவருடைய சத்தத்தை கேட்குதுங்களாம். நீங்க பாருங்க, எலியாவின் நாட்கள்ல அந்த பஞ்ச நாட்கள்ல பாருங்க, அவர் காகத்துக்கு கட்டளையிடும் பொழுது அந்த காகம் வந்து அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ததையும் கூட நம்ம பார்க்கிறோம். எனவே இவைகளெல்லாம் ஏன் வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு என்பதை நாம கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்கணுங்க. அவர் காகத்திற்காக அவர் கவலைப்படுகிறாரா? அவர் காகத்துக்காக கவலைப்படுகிறது உண்மைதான். ஆனாலும் கூட நம்ம எல்லாருடைய தேவ பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறதுல அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதாம். உதாரணத்துக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு ஏழை தாய் தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு மளிகை கடைக்கு போய் அந்த மளிகை கடை ஓனர்கிட்ட, எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு தேவையான உணவுப் பொருளை உங்களால் தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த மளிகை கடைக்காரர் வந்து, உங்கள்கிட்ட எவ்வளோமா காசு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஏழை தாய் சொன்னாங்களாம், எங்களிடத்துல காசு எதுவுமே இல்லை, எங்களிடத்துல இருப்பதெல்லாம் ஜெபத்தை தவிர வேற எதுவுமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அப்போ அந்த மளிகை கடைக்காரர் வந்து அந்த அம்மாட்ட சொன்னாங்களாம், சரி, உன்னுடைய ஜெபத்தை வந்து நான் கொடுக்குற அந்த சின்ன பேப்பரை எழுதி கொடு, அதை வந்து ஒரு தெராசில் நான் வைக்கிறேன், இன்னொரு தெராசில் உனக்கு தேவையான உணவுப் பொருள் எவ்வளவு அது எடை பிடிக்குதோ அதெல்லாம் நான் தரேன்னு சொல்லி அந்த வியாபாரி சொன்னாராம். உடனே நம்ம தன்னுடைய ஜெபத்தை அந்த பேப்பரில் எழுதுனாங்க. அதே போல் அந்த வியாபாரியும் கூட மளிகை கடை ஓனர் கூட ஒரு தெராசிலே அந்த காகிதத்தை வச்சாராம், இன்னொரு தெராசிலே மளிகை பொருள் அதிகமாக வைத்துக்கொண்டே போனாராம். அந்த எடை கொஞ்சம் கூட கீழே இறங்கலையாம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு வந்த பொழுது இதுக்கு மேலே இந்த தெராசில் பொருள் வைக்க முடியாத காரணத்தினால அந்த ஏழை விதவையினிடத்துல வந்து இந்த பொருள் எல்லாம் கொடுத்து விட்டு அவர்கள் அனுப்பி விட்டார்களாம். அந்த ஏழை மிக சந்தோஷத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர்கள் திரும்பி போனதுக்கு பிற்பாடாக அந்த மளிகை கடை ஓனரு வந்து அந்த பேப்பர்ல என்னதான் அப்படி எழுதியிருக்குது என்று சொல்லி அதை எடுத்து இப்படியாக வாசித்தாராம். அந்த ஏழை எழுதியிருந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் இப்படியாக அவங்க எழுதியிருந்தாங்க, அன்புள்ள ஆண்டவரே, தயவு செய்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அந்த சின்ன பேப்பர்ல அவங்க எழுதியிருந்தார்களாம். என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அந்த நிமிடத்திலே அந்த தராசு ஏதோ ஒரு பழுதாகிவிட்டது, ஏதோ ரிப்பேர் ஆகிவிட்டது. இதாக நான் ஒரு இதிலே நான் வாசித்தேன். எனவே நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நம்முடைய தேவைகளை எவ்வளவு அருமையாக அவர் சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். எனவே காகங்களை பார்க்கலாம், நாம் உயிரினங்களை பார்க்கலாம், மிருக ஜீவன்களை பார்க்கலாம், நீங்களும் நானும் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனை நாம் நம்புவோம், நாளைக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். இன்று அவரிடத்தில் நாம் நம்பிக்கை கொள்வோம். தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.